அனைவருக்கும் வணக்கம். மே 17ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துக்கு பயிற்சியாக போறார். அதாவது மே 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துல பயணிப்பாரு. இதுல ஜூலை 26, அதாவது ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் பெற்று அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு வக்ரத்துல இருப்பாரு. அதாவது மே 17 இருந்து அக்டோபர் 9 வரைக்கும் சனி ரேவதியில இருப்பாரு. அதுல ஜூலை 26 இருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் வக்ரத்துல இருப்பார். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன்ல நம்ம ப்ரிடிக்ஷன் பார்க்க போறோம். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸை பண்ணுவாரு, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்க்கலாம். வீடியோட எண்ட்ல நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்கேன், முழுமையா பாருங்க. மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இரண்டாவது ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த சனி பகவானுடைய மாற்றம் எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும், சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார். புதன் பகவான் நம்மளுடைய ராசி பிரகாரம் 2-5க்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம், ஒரு யோக கிரகம். இந்த யோக கிரகத்துடைய நட்சத்திரமாகிய ரேவதியில யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், அதாவது தர்மஸ்தானத்திற்கும் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய யோகாதிபதி அப்படிங்கிற நிலையை அடையக்கூடிய சனி பகவான் சஞ்சாரம் செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். யோகாதிபதியோட நட்சத்திரத்துல யோகாதிபதியே சஞ்சாரம் செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். இதுல சனியும் புதனும் நண்பர்கள், அது ஒரு தனி சிறப்பு. அதுவும் உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்யறதோ லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல எல்லா வகையிலும் ரொம்ப சாதகமா தான் இருக்கு. உபஜயஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால புதிய முயற்சிகள் வெற்றி ஆயிடும். நினைக்கிற விஷயத்த செய்ய முடியும். தடைப்பட்ட காரியங்கள் தடையில்லாமல் நல்லபடியாக நடந்து முடியும். இந்த நேரத்துல என்ன ஒரு விஷயம், அவசர குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். நிதானத்தோட செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த நேரத்துல எல்லாத்துலயும் கொஞ்சம் அவசர குணம், எல்லாத்துலயும் கொஞ்சம் ஸ்பீடான ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கறது, அது மாதிரியான ஒரு மனோபாவம் இந்த நேரத்துல வெளிப்படலாம். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னா போதும். மற்றபடி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்சது நினைச்ச மாதிரி நடந்து முடியும். நினைச்ச விஷயத்தை அடைய முடியும். நம்முடைய முயற்சிகளை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நீண்ட நாள் ஆசைகள் இந்த நேரத்தில் நிறைவேற ஆரம்பிக்கும். தடை தாமதம் இல்லாம நிறைவேற ஆரம்பிக்கும். என்ன ஒரு விஷயம் கொஞ்சம் பொறுமையாக அது நடக்க ஆரம்பிக்கும். பட் தடை தாமதம் இல்லாம தொடர்ச்சியாக அந்த ஆசைகள் எண்ணங்கள்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். இப்போ சனி பகவான் நமக்கு யோகாதிபதி, அவர் 2-5க்கு அதிபதியாகிய புதனோட நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு. முதல்ல தொழில் ரீதியா இருந்த தடை, தொழில் ரீதியா இருந்த வருத்தம், தொழில் ரீதியா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். தொழில நல்ல வருமானம் கிடைக்கும். தொழில நல்ல முன்னேற்றம் தென்பட ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல ஏதாச்சும் ஒரு நஷ்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, வருத்தம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் அந்த நேரத்துல சரியாயிடும். அடுத்தது நம்ம பாக்குறது உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த நேரத்துல உயர்வான நல்ல மாற்றங்களை நீங்க உறுதியா எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி மாற்றம், உத்தியோக ரீதியா மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு, மேல் அதிகாரிகளுடைய அங்கீகாரம், இதெல்லாம் பிரமாதமா கிடைக்கும். ஒரு நல்ல வேலை இல்ல, ரொம்ப நாளா வேலைக்கு நான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஒரு சரியான வேலை அமைய மாட்டேங்குது, பாக்குற வேலை பிடிக்கல, வேலையை சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல வேலை இந்த நேரத்துல கிடைச்சிரும். புதிய வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்குது. நிறைய புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். உங்களுடைய தேவை பல நிறுவனங்களுக்கு தேவை அப்படிங்கறத நான் சொல்றேன். நிறைய வாண்டட் உங்க மேல இருக்கும். நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். காரணம் என்னன்னா உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய செயல்முறை, உங்களுடைய சிந்தனை முறை இதெல்லாம் பிரகாசமா இருக்கு இந்த நேரத்துல. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல அற்புதமான உயர்வு உண்டு. உத்தியோக ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உத்தியோகத்துல இடமாற்றம் இதெல்லாம் பிரமாதமா உண்டு. முயற்சி செய்தால் அதுல உறுதியான வெற்றியை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது பொருளாதாரம். பண வரவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எந்த தடையும் இல்ல. பொருளாதார அபிவிருத்தி நிறைந்த ஒரு காலகட்டம் இது. ஏன்னா தனஸ்தானாதிபதியாகிய புதனுடைய நட்சத்திரத்துல பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார். பொருளாதார ரீதியா என்ன தடைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். வருமானம் சிறக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய தேவைகள் எண்ணங்களை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும். புதிய மாற்றங்களுக்கு தயாராவீங்க. அந்த புதிய மாற்றத்திற்கு தேவையான பொருளாதாரமும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதே போல இந்த நேரத்துல பொருளாதார ரீதியா நீண்ட நாளா உங்க கைக்கு வர வேண்டிய அந்த பணம், நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த பணம், அதெல்லாம் இப்ப உங்க கைக்கு சேரும். நிலுவையில் இருந்த தொகையெல்லாம் வசூல் ஆயிடும். சோ அதெல்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு நான்
வந்து ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். மொத்தத்துல பொருளாதார ரீதியா ஒரு பொற்காலம், பொருளாதார ரீதியா நல்ல உயர்வு, உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் இதெல்லாம் பிரமாதமா கிடைச்சிடும். எந்த குழப்பமும் இல்லை. இந்த நேரத்துல நீங்க உங்க மைண்ட ஸ்டடி பண்ணிட்டு மனசோர்வு அடையாம, எந்த விஷயத்திலையும் அலுப்பு படாம, எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி தள்ளி போடாம உங்களுடைய கடமைகளை நீங்க சரிவர நிறைவேற்றிட்டு வந்தீங்கன்னா இந்த நேரத்துல உறுதியான வெற்றியை உத்தியோக ரீதியா நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது குடும்பம், குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறுப்பினர்கள் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 2ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்துல பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினருடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்துல இருந்து வந்த அமைதி இல்லாத சூழ்நிலைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். உடைய பேச்சுல ஒரு நிதானம் இருக்கும். நிதானமா பேசுவீங்க, யோசித்து பேசுவீங்க. உடைய பேச்சுல ஒரு ஈர்ப்பு இருக்கும். எதையும் உங்களுடைய பேச்சின் மூலமாக சாதித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். உடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்றேன். பேசி பிடிக்கக்கூடிய தொழில் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் உண்டு. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை கிடைச்சிடும். குடும்பத்துல சுப மாற்றங்கள், சுபகாரியங்களுக்கான அறிகுறிகள்லாம் தென்பட ஆரம்பிக்கும். கொடுத்த வாக்கு அந்த நேரத்துல காப்பாற்ற முடியும். யாருக்காச்சும் ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை காப்பாத்திடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரம் இது. அதே போல இந்த நேரத்துல மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளால ஆதாயம் உண்டு. உங்களால அவர்களுக்கும், அவர்களால உங்களுக்கும் இந்த நேரத்துல நிறைய ஆதாயமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மாறி மாறி உங்க 2 பேருக்குமே உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளோட கடந்த காலகட்டங்கள் ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாக ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுடனான அந்த உறவு நிலை பலப்பட ஆரம்பிக்கும். சோ அதுக்கு இந்த நேரம் வந்து ஒரு ஏதுவான நேரம் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை, உங்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் உயர ஆரம்பிக்கும். பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். புதிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த நட்பின் மூலமாக இந்த நேரத்துல ஆதாயமும் உண்டு. ரேவதி அப்படிங்கிறது புதன் பகவானுடைய நட்சத்திரம். எனவே இந்த புதனுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் தர்ம கர்ம ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு மென்மையான ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது உங்களை பற்றி கொள்ளும். நிறைய ஆன்மீகம் சார்ந்த பயணம், ஆன்மீக வழிபாடு இதுல அதிகமா ஈடுபடுவீங்க. இங்க சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால ஒரு விதமான பக்குவ மனநிலை உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் நிதானமா ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு பக்குவ மனநிலை உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும். ஆல்ரெடியே ரிஷபம் நிறைய பக்குவம் பட்டாங்க, நிறைய அனுபவ பாடத்தை பார்த்துட்டாங்க. அவசரப்படுறதுனால என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கறத கடந்த ஒரு வருஷத்துல நம்ம எதிர்கொண்டாச்சு. இப்போ ஒரு தெளிவான பக்குவம், ஒரு தன்னம்பிக்கை, என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புதுசா ஒரு கான்பிடன்ட் ரிஷபத்துக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடுச்சு. அதுல மாற்று கருத்தே இல்ல. இப்போ ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சம்பந்தமான அந்த ஒரு சிந்தனையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆன்மீக பலமும் அதிகரிக்க போது, உங்களுடைய ஆத்ம பலம் கூட போது, உங்களுடைய தன்னம்பிக்கை இன்னும் பல மடங்கு உயரப்போகுது. ஒரு விதமான பக்குவ மனநிலை, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ மனநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும். அதை நான் வந்து ரிஷபத்துக்கு பார்க்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் தேவையில்லாத ஆடம்பர செலவுகள்லாம் குறைச்சிடுவாங்க. குறைக்கணும்னு சொல்லல, ஆட்டோமேட்டிக்கா நீங்க குறைச்சிடுவீங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு எதிர்காலத்தில் சேமிக்க தொடங்குவீங்க. உங்களுடைய சேமிப்பை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மே 17க்கு பிறகுலாம் பார்த்தோம்னா நிறைய பேர் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா, அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா, பிளான் பண்ணலாமா, எதிர்காலத்துக்காக நம்ம சேமிக்கணும், எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு தன்னுடைய சேமிப்பை தொடங்கிடுவாங்க. சேமிப்பை தொடங்கலாம், நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சிந்தனை வரும்போதே அதை கரெக்டா உபயோகப்படுத்துங்க. அப்பதான் அதோட தொடர்ச்சி நமக்கு லைஃப் லாங் ஃபுல்லா வரும். எனவே சேமிப்பை தொடங்குறதுக்கு இந்த நேரம் வந்து ரொம்ப சாதகமான நேரம். அடுத்தது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் சொல்லியிருந்தேன். எனவே இந்த நேரத்துல தான தர்மங்கள் அதிகமான சிந்தனை போகும். தான தர்மம் செய்யறதுக்கு ரொம்ப முனைப்போட இருப்பீங்க. எனவே இந்த நேரத்துல தான தர்மங்கள் செய்யறதுல ஆர்வம் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு உதவிகளும் செய்ய போறீங்க. நிறைய பேருக்கு வழிகாட்டுதலை கொடுக்க போறீங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் பிரமாதமாக வேலை செய்யும். நீங்க காட்டுற வழியில உங்க மூத்த சகோதர சகோதரிகள் பயணிக்கிறாங்கன்னா உங்களுக்கு உறுதியான வெற்றி உண்டு. அடுத்து சனி பகவான் உடைய ராசியை பார்த்துடுறாரு, பஞ்சமஸ்தானத்தை பாக்குறாரு, மேலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பாக்குறாரு. ராசியை பார்க்கறதுனால குழப்பத்தை தவிர்த்துக்கோங்க. அதிகமா யோசிக்கிறத குறைச்சுக்கோங்க. ஓவர் திங்கிங் வேண்டாம். குழப்பத்தை தவிர்த்துக்கோங்க. தலைப்பகுதிகளில் எதுவும் பாதிப்பு வராம பார்த்துக்கோங்க. முடிவுதிர்வு பிரச்சனை நிறைய பேருக்கு வரலாம். அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மன அழுத்தத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனம் செலுத்திக்கணும். சிறு சிறு மந்த நிலை அப்படிங்கிறது அப்பப்போ வந்துட்டு போகும். நீங்க சொல்றத உங்க உடல் கேட்காது, உங்க உடல் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க. இப்படி ஆப்போசிட்டா இருக்கும். எனவே அடிக்கடி உடல் ஆரோக்கியம் ரீதியா சிறு மந்த நிலை ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம்
கவனமா இருந்துக்கணும். உங்களை சுறுசுறுப்பா மாத்திக்கிறதுக்கு தியானம், யோகா, சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறது ரொம்ப நல்லது. அடுத்து சனியுடைய 7ஆம் பார்வை பஞ்சமஸ்தானத்துல இருக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு சில குழப்பங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது குழந்தைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலம், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரி வருத்தம், ஏக்கம் இது போன்ற அமைப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. இதுல கொஞ்சம் கவனமா செயல்பட்டாலே போதும். இதுவும் பாதிப்பாலாம் இல்ல, கொஞ்சம் கவனம், நிதானத்தை கடைபிடித்தாலே போதும். மற்றபடி எதுவும் பெரிய அளவுல பாதிப்புகள் இல்லை. அடுத்தது பங்கு சந்தை சம்பந்தமான விஷயங்கள் இந்த நேரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். ரிஷபம், நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட். பங்கு சந்தை பக்கமே போகாதீங்க. இந்த நேரம் வந்து அந்த அளவுக்கு சாதகமா இல்ல. வருமானம் வருதுன்னா சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஒரு வீடு கட்டுங்க, ஒரு இடம் வாங்குங்க, உங்களுக்கு தேவையான அசையும் அசையா சொத்துக்களை வாங்குங்க. ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் இப்போதைக்கு போகாதீங்க. நேரம் அந்த அளவுக்கு சாதகமா இல்ல. அப்படியே நீங்க முதலீடு பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல ஒரு கண்காணிப்பு எப்போதும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரியான நிதி ஆலோசகருடைய வழிகாட்டுதலின்படி செயல்படுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அட்வைசபிள் கிடையாது. இந்த நேரம் அந்த அளவுக்கு சாதகமா இல்ல. அடுத்தது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ஆயுள் பலம் கூடும். ஆயுள் காரகன் நல்லா இருக்காரு. மேலும் ஆயுள் ஸ்தானத்துல சனியுடைய பார்வை இருக்கிறதுனால ஆயுள் பலம் கூடும். குருவுடைய பார்வையும் 8ஆம் இடத்துல இருக்கு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுள் பலம் கூடுது. மறைமுகமாக இருந்து வந்து அந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலக போகுது. இந்த நேரத்துல ஏதாச்சும் வம்பு வழக்கு, சொத்து சம்பந்தமான விஷயத்துல ஏதாச்சும் சிக்கல், கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாச்சும் போயிட்டு இருக்குன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இந்த நேரத்துல கிடைக்கும். சற்று தாமதப்பட்டு கிடைக்கும். ஏன்னா சனி அனைத்தையும் தாமதப்படுத்துவார். அனைத்தையும் பக்குவப்பட்ட பிறகே கொடுப்பார். ஆனால் கொடுப்பார். எனவே சற்று தாமதமாகி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு அதிகம். பொதுவா சனி ரேவதியில பயணிக்கிறது ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லதுதான். எந்த விதத்திலையும் பெருசா டிமெரிட்ட கொடுத்துறாது. இருப்பினும் சனி பகவான் கர்ம காரகன் அப்படிங்கிறதுனால என்னதான் அவர் வந்து ரேவதியில இருக்கும்போது யோகத்தை கொடுத்தாலும் நம்ம நேர்மையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். சின்னதா நம்ம ஒரு தப்பு பண்ணாலும் சரி வச்சு செஞ்சிருவார். எனவே நம்ம இந்த நேரத்துல அதிகப்படியான நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம செயல்படணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெயினா பாத்துக்கணும். அடுத்தது இந்த நேரத்துல எந்த பாதிப்பும் நம்மள அண்டாம இருக்கிறதுக்கு, நம்ம மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு சில ஆன்மீக வழிபாடு சொல்றேன். அதை தொடர்ச்சியா பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பரிகார அமைப்புகளும் சொல்றேன். அதையும் முடிந்தவர்கள் பண்ணுங்க. நிச்சயமா நல்ல மேன்மை அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது உங்களுடைய மன வலிமையை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். எனவே ரிஷபராசிக்காரர்கள் சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. அடுத்தது பிராக்டிகலா நம்ம வந்து பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த நேரத்துல இயலாதவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி, ஏழை எளியவர்களுக்கு, இயலாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கால் கை முடியாதவர்கள், இவர்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு உதவி, உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை பண்ணுங்க. மேலும் துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, ஏதோ ஒரு ரூபத்துல அவங்களை ஏதாச்சும் பொருட்கள், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டு வாங்கி கொடுக்கலாம். இது போன்ற ஏதாச்சும் அவங்களுக்கு தேவையான பயன்படக்கூடிய பொருட்கள் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தது ரொம்ப நல்லது. மேலும் புதனோட நட்சத்திரத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கிறது அல்லது படிக்கிறது ரொம்ப நல்லது. ஒன்னு வாசிக்கலாம் அல்லது கேட்கலாம். இது உங்களுடைய புத்தியை மழுங்க விடாம சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். எனவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அல்லது அதை கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. காலை மாலை இருவரையும் பண்ணலாம். சோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வரும்போது சனி பகவானுடைய சுப பலனை இன்னும் மேன்மைப்படுத்திக்க முடியும். ஓவராலா அந்த சனியுடைய ரேவதி நட்சத்திரத்திற்கான அந்த மாற்றம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பை கொடுத்துறாது. சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுட்டா போதும். மற்றபடி இது மேன்மையை தான் கொடுக்கும். யோகாதிபதி நட்சத்திரத்துல யோகாதிபதியே போய் அமர்வது உயர்வை தான் ரிஷபத்துக்கு பிரமாதமா கொடுக்கும். ஒரு மாற்றம் நிகழும். ஒரு மாற்றத்திற்கு பிறகு உயர்வான ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். உறுதியா நிறைய பேருக்கு இடமாற்றம் உண்டு. வீடு மாற்றம் ஆவீங்க, இடமாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம், இது போன்ற அமைப்புல ஒரு சில மாற்றங்கள் உண்டு. மாற்றங்களுக்கு பிறகு உறுதியான வெற்றியை நீங்க எதிர்பார்க்கலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரு பொது பலன், கோச்சார ரீதியா கிரக நிலைகளை வச்சு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய சனி பகவானை மட்டும் நம்ம முன்னிறுத்தி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பொது பலன். இந்த பலன் உங்களுக்கு ஒரு 20% 30% உங்களுக்கு பொருந்தி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. மற்றபடி 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுல அஷ்டவர்க்க பரல்னு இருக்கும். சனி பகவானுடைய அஷ்டவர்க்க பரலை பாருங்க. தற்போது சனி பகவான் மீனத்துல இருக்காரு. மீனத்துடைய அஷ்டவர்க்க பரல் என்னன்னு பாருங்க. அதுல இந்த மீன வீடு 5க்கு மேற்பட்ட
மேற்பட்ட பரல்களை வாங்கியிருந்தா உங்களுக்கு ரொம்ப நல்லது. 5க்கு குறைவான பரல்கள் வாங்கியிருக்குனாக்கா அங்க பாதிப்பு அதிகமா இருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக்கு. இந்த அஷ்டவர்க்க கட்டத்துல நீங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு என்ன தசா புத்தி போகுதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ போகுதுன்னா கவனம் தேவை. மற்றபடி வேற தசைகள் வேற புத்திகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது யோக தசையா அவயோக தசையா அல்லது மிதமான யோகத்தை தரக்கூடிய தசையா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். அதை பொறுத்து பலன்கள் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை அடையும். ஒரு 30% இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட கொடுத்து நீங்க ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். அதாவது RM PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்ல, கம்ப்ளீட்டா ஒரு டீப்பா என்கிட்ட ஒரு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த PDF சர்வீஸ்ல உங்களுக்கு ஒரு 50 பக்கங்களை கொண்ட ஒரு ஜாதக கோப்பு உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். இந்த 50 பக்கம் கொண்ட அந்த ஜாதக கோப்புல உங்களோட ஜாதகம் சம்பந்தமான அத்தனை விஷயமும் கிளியரா கொடுத்துருவோம். ஒரு தெளிவான ஜாதகத்தை உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இதுல உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், நீங்க பிறந்த யோகம், கரணம், நீங்க பிறந்த திதி, அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் எது, அதிர்ஷ்டமான நிறம் எது, அதிர்ஷ்டமான திசை எது, எந்த நாள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும், நீங்க அணிய வேண்டிய உலோகம் எது, நீங்க எந்த உலோகம் அணிந்தால் உங்களுக்கு உயர்வு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த பிடிஎஃப்ல ஆடபிளா வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், அது மட்டும் இல்லாம வர்க்க சக்கரங்களும் உங்களுக்கு சரியா தொகுத்து கொடுத்துருவோம், கிளியரா கொடுத்துருவோம். எல்லா வர்க்க சக்கரங்களையும் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம அஷ்டவர்க்க பரல், சர்வாஷ்டவர்க்க பரல் எல்லாம் உங்களுக்கு கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். இதோட ஜென்ரலா உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன தெளிவு, ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் அதுல ஆடபிளா வந்துடும். நீங்க பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கான பலன், நீங்க பிறந்திருக்கக்கூடிய லக்னத்துக்கான பலன், 12 பாவ அதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல அமர்ந்த பலன். அடுத்தது ரொம்ப முக்கியமா உங்க ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன கிரக சேர்க்கை இருக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்கு, அதை தொகுத்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த சுபயோகத்துக்கு என்ன பலன், அந்த அசுபயோகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கறது கிளியரா உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட கிரகங்கள் டிகிரி வாரியா அமர்ந்த பலன், கிரகங்கள் டிகிரி வாரியா பார்த்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு அத்தனை விஷயத்தையும் ஜென்ரலா தொகுத்து உங்களுக்கு நாங்க ஒரு கிளியரா ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது கிட்டத்தட்ட 50 பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃபா வந்துடும் உங்களுக்கு. இதோட சிங்கிள் பேஜ் பிடிஎஃப் உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். தனியா ஒரு சிங்கிள் பேஜ்ல ஒரு ஜாதகம், தெளிவான ஜாதகம் கிளியரா உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட தெளிவா என்னுடைய சுய ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விஷயங்கள், மற்ற விவரங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை முழுமையா படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.